Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9442272273. ஒரு தேர்தலில் கூட அவர் தாமதமாக வந்ததில்லை. 6:50 6:45 டான்னு வந்துடுவார். முதல் ஆட்களில் ஒருவராக அவர் வாக்களிக்கவும் செய்வார். வாக்களிப்பு தொடங்கிடுச்சா? அவர் வாக்களிக்கிறாரு. am I seeing it right? 7 மணிக்கு தானே சரியாக தொடங்கும். வாக்குப்பதிவு என்பது 7 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போதைய நிலையில் வாக்குப்பதிவு என்பது துவங்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அஜித் அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் வாக்களிக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இங்கே பார்த்தோம் என்றால் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் கூட உள்ளே நுழையாத வகையில காவல்துறையினர் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உள்ளே சென்று அந்த செய்திகளை சேகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தொடர்ந்து காவல்துறையினுடைய கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 7 மணி அளவுல சரியாக முதல் ஆளாக தன்னுடைய வாக்கை பதிவு செய்த பிறகாக அஜித் வெளியேறுவான எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலின் போது பார்த்தோம் என்றால் அஜித் அவர்கள் சரியாக 6:30 மணிக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருந்தார். இந்த நிலையில இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் சரியாக 6:45 மணிக்கு அவர் உள்ளே நுழைந்திருக்கிறார். 7 மணி அளவுல அவர் வாக்களிக்கிறாரு. தற்போது அஜித் அவர்கள் வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து வரீங்க. திரு அஜித் வாக்களிச்சிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 7 மணிக்கு தான் எலெக்ஷன் அஃபிஷியலாக தொடங்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் கருதி அங்கே பெருமளவுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் செய்தியாளர் கூடலாம் கூடியிருக்கு. அங்கே இந்த வாக்குச்சாவடிக்கு சம்பந்தம் இல்லாத அவருடைய ரசிகர்கள்லாம் அவரை பின்தொடர்ந்து கடந்த தேர்தலில் விட கூடுதலாக வந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஸோ ஒரு சாதாரண சூழலுக்கு இந்த வாக்கு மையத்தை கொண்டு வரத்துக்காக மேபி இந்த போலிங் ஆஃபீஸருடைய ப்ரெரோகேட்டிவ்ல அவர் ஏர்லியாக வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனால் 7 மணிக்கு தான் இன்னும் நீங்கள் தெரியல, நம்ம கவுண்ட் டவுன் பார்க்கலாம். இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. தேர்தல் தொடங்கக்கூடிய நேரத்துக்கு 4 நிமிஷம் இருக்குது. ஆனால் திருவான்மியூரில் அவர் இந்த நேரத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது உலகறிந்த ரகசியம். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் ரிப்பீட் மோடில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி இது. திருவான்மியூருக்கு வந்துடுவார். அவருடைய போலிங் ஸ்டேஷன் எது அப்படிங்கிறது உலகறிந்த ரகசியம். அவருடைய அபிமானிகளுக்கு ரசிகர்களுக்கு அவரை திரையில் கூட சமீபத்தில் பார்க்கறது இல்லையா. அவர் முழு நேர ரேசராக இருக்கிறார். அவர் திரைப்படம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால நம்ம தலையை பார்த்துடணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள்லாம் தலை இங்கே தானே வரப்போகிறார் அப்படின்னு வந்து குவிந்த காட்சிகளை பார்த்தோம். மேபி இந்த நிலைமையின் அசாதாரணம் கருதி அங்கே போலீஸாருக்கெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு போதும்னு ஆனதை பார்த்தோம். வேர்த்து விறுவிறுத்ததை பார்த்தோம். ஸோ இந்த சூழல் கருதி அந்த போலிங் ஆஃபீஸரோட ப்ரெரோகேட்டிவின் அடிப்படையில் இன்னும் வாக்கு பதிவு மாநிலம் முழுக்க தொடங்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் இருந்தாலும் கூட ஏர்லியாக திரு அஜித் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் ஆனால் இது பற்றிய கேள்விகள் இயல்பாகவே எழும். எல்லாருக்கும் ஒரு விதி தானே, 7 மணிக்கு தானே தொடங்கும், அவர் மட்டும் என்ன முன்னாடியே வாக்களிச்சிட்டார் அப்படின்னு. பட் அந்த நிலைமையுடைய அசாதாரண சூழலை நம்ம திரையில் பார்க்கின்றோம். அவர் வாக்களித்து வெளியேறக்கூடிய காட்சிகளையும் நம்ம திரையில் பார்க்கின்றோம். ஆனால் எல்லாருக்கும் தேர்தல் தொடங்கக்கூடிய நேரம் சாமானியர் இன்னைக்கு வாக்கு அப்படிங்கிறது செலிபிரிட்டிக்கும் சரி சாதாரண மனிதனுக்கும் சரி ஒரே உரிமை தான், ஒரே வலிமை தான். திரு அஜித் அவருடைய வலிமையை பயன்படுத்தி வாக்கு வலிமையை பயன்படுத்தி வாக்களித்து வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கே நூற்றுக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் ஒரு செல்ஃபி கிடைச்சிடாத அவரை பக்கத்தில் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். அவர் போனப்புறம் ஒரு இயல்பு நிலைக்கு அந்த மையம் வரும், பொதுமக்கள்லாம் சுலபமாக வாக்களிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முடிவை அங்கே அதிகாரி எடுத்திருக்கக்கூடும். பட் ஆனால் அதை பற்றிய கேள்விகளும் இருக்கும்.
அநேகமாக தமிழ்நாட்டிலேயே முதல்ல பதிவானது திரு அஜித்துடைய வாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக இல்லை, இன் ஆல் லைக்லினஸ் எல்லாருக்கும் முன்னாடி தமிழ்நாட்டிலேயே வாக்களித்த முதல் நபராக திரு அஜித் விளங்குறார். ஏன்னா வேறு எந்த போலிங் பூத்துலேயும் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு அதிகாரி முன்னே வாக்களிக்க வாய்ப்பு வேறு யாருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த முறையும் வரலாறு படைக்கிறார். வலிமை வரலாறு, ஆஹா, அதனுடைய வாக்கு வலிமையை பயன்படுத்தி இந்த தேர்தலில் வரலாறு படைத்திருக்கிறார் திரு அஜித். தமிழ்நாட்டிலேயே முதல் ஆளாக வாக்களித்த வரலாறு. தேர்தல் வாக்குப்பதிவு இன்னும் ஒரு நிமிஷத்தில் சரியாக தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் எல்லாருக்கும் முன்னாடி வாக்களிச்சிட்டார் அஜித். அந்த பூத்தில் மட்டுமில்லை, திருவான்மியூரில் மட்டுமில்லை, வேளச்சேரி தொகுதியில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டிலே முதல் ஆளாக வாக்களித்திருக்கிறார் திரு அஜித். வாக்களித்து கிளம்பிட்டார். எல்லாருக்கும் வாக்களிக்கிற நேரம் 48, 47 அப்படின்னு பாருங்கள். இன்னும் சில வினாடிகளில் எல்லாரும் வாக்களிக்கக்கூடிய நேரமும் தொடங்க இருக்கிறது. த கவுண்ட் டவுன் ஹஸ் ஸ்டார்டட். இன்னும் சில நொடிகளில் தமிழ்நாடு முழுக்க இந்த ஜனநாயக திருவிழா தொடங்க இருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.